சோசியல் மீடியாவின் தீமைகள். சோசியல் மீடியாவில் சில முக்கியமான தீமைகள். முதலாவதாக, கால நேரத்தை வீணாக்கிறது. அதிக நேரம் சோசியல் மீடியாவில் செலவழிப்பது நேரத்தை நிர்வகிக்க முடியாத நிலைக்கு கொண்டு வரும். இரண்டாவதாக, தவறான தகவல்கள். சோசியல் மீடியாவில் தவறான தகவல்களை பரப்புவது பொதுவானது. இவை பொறுப்புணர்வு அல்லது தவறான முடிவுகளை உருவாக்கக்கூடும். மூன்றாவதாக, மனநல பிரச்சனைகள். பிறரை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை குறைவாக இருப்பதாக உணரலாம். இது மன அழுத்தத்தை மற்றும் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிறது. நான்காவதாக, தனியுரிமை ஆபத்து. உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் சுலபமாக திருடப்படலாம் அல்லது தவறாக பயன்படுத்தப்படலாம். ஐந்தாவதாக, நியாயமற்ற விமர்சனங்கள் மற்றும் சைபர் மோசடி. நெருக்கமான கருத்துக்கள் அல்லது குரூப் மோசடிகள் யாரையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும். ஆறாவதாக, ஆபாசம் மற்றும் தவறான உள்ளடக்கம். சிலர் சோசியல் மீடியாவை தவறான தகவல்கள் அல்லது சட்டவிரோத உள்ளடக்கங்கள் பகிர்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஏழாவதாக, பிரமிப்பு. சோசியல் மீடியாவை ஒரு வகை பழக்கமாக மாறி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும். எட்டாவதாக, உரசல் மற்றும் சைக்காலஜிக்கல் பாதிப்புகள். விளம்பரங்களின் மூலம் அநேகமாக தேவையில்லாத பொருட்களை வாங்க உந்துதல் ஏற்படும். ஒன்பதாவதாக, பிரச்சாரங்கள் மற்றும் அரசியல் மாற்றங்கள். சோசியல் மீடியா அரசியல் பிரச்சாரங்கள் மற்றும் கருத்து மோதல்களுக்கு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இவை சோசியல் மீடியாவை ஆரோக்கியமான முறையில் உபயோகிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது.